என் பையன் விஜய் மேல உயிரையே வச்சுக்கிறான். அந்த பையன் 3 நாளா ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அதை தாங்க முடியாம தான் இந்த வீடியோல நான் போடுறேன். ஒவ்வொரு தாய்மார்களும் அவங்கவுங்க பிள்ளைங்க விஜய் மேல ரொம்ப பாசமா இருக்கிறாங்க. ஏன்னா எம்ஜிஆர் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க மாமா எனக்கு சொல்லிக்கிறாங்க, எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாருமா அப்படின்னாங்க. அந்த மாதிரி படுத்துக்கிட்டு ஜெயிக்க தேவையில்ல விஜய், நீ வீட்டுல இருந்து கையை அசைச்சா போதும், உன்னோட மக்கள், உன்னோட தம்பி, உன்னோட தம்பிங்க, உன்னோட அக்கா, உன் தங்கச்சிங்க எல்லாம் உனக்கு ஓட்ட குத்துவாங்க. நீ கவலையே பட தேவையில்ல. இனிமேலுக்கு தான் நீ சிங்கமா வெளியே வரணும். நீ வேட்டையாடுறதுக்கு நீ வார வாரம் வர தேவையில்ல. இனிமேலுக்கு நீ தைரியமா வரணும். உனக்கு ஒரு பாடம். ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய முதல கூட்டத்துல இருந்து நீ ஜெயிச்சு வெளியே வரணும்னா நீ இனிமேலுக்கு தான் உனக்கு உன் திறமையா உன் உடம்பும் உன் பலமும் உன் மைண்டும் வேலை செய்யணும். புரியுதுங்களா? எங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா எங்க வீட்டுல என் அண்ணன், தம்பி, என் சம்பந்தி வீடு, என் தங்கச்சிங்க, என் பரம்பரையிலே ஒரு 150 ஓட்டு இருக்கு. 150 ஓட்டும் எல்லாம் கொதிச்சு போய் இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இத்தனை 4 ஊர்ல கட்சி நடத்தினாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வரல. அப்ப உங்களுக்கு கரூர்ல நடத்தணும்னா உங்களுக்கு ஈகோ பிரச்சனையா போயிடுச்சா? ஈகோ பிரச்சனையா போயிடுச்சு. உங்களால ஒரு விஜயை எதிர்த்து நிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல, அதனால மக்களை கொள்றீங்களா? சின்ன சின்ன குழந்தைங்க உனக்கு என்ன பாவம் செஞ்சது? அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைய பெத்திருப்பாங்க. அந்த பெத்த தாய்மார்களோட வயிறு எரிஞ்சா இந்த ஸ்டாலின் குடும்பம் நல்லா இருக்குமா? உன் பேரன் நல்லா இருக்கணும், உன் பேத்தி நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், உனக்கு பதவி பட்டம் அப்படியே நிக்கணும். நீ ட்ரெயின்ல போகும்போது உன் மண்டவாளம் என்னன்னு தெரியல, ஒருத்தனை பட்டு நடிச்ச அவன் இதே விஜய் சார் என்ன செய்யறாரு? கார்ல உட்காந்து கையெடுத்து கும்பிடுறாங்க. ஒரு சின்ன பூ கொடுத்தா கூட கை கூட்டி வாங்கி வைக்கிறாங்க. அந்த மாதிரி உன்னை விட சின்ன பையன், உன் பையன் வயசுல இருக்கிறவங்க அதோட மனசு எப்படி இருக்கு? உன் மனசுதான் இருக்குது. கொலகார கும்பல். அந்த காலத்துல உங்க அப்பா கொலை பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க, ரவுடிங்களை ஏவி விட்டாங்கன்னு. உங்க கட்சியில இருக்கிறவங்க ரவுடின்னு. இப்ப நீங்க ரவுடி கூட்டமா இருக்கிறீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணனா உங்களுக்கு ஓட்டு எப்படி விடுவோம்? நீங்க வச்ச வேட்டு உங்க வீட்லயே விழுவு போகுது. ஆப்பு தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஒண்ணு சும்மா இல்ல. மன்சூர் அலிகான் சார் பேசினாரு பாரு, மனசாட்சியோட பேசினாரு. உங்க மாதிரி அயோக்கித்தனம் பண்றதுக்கு யாரு ஓட்டு போடுவாங்க? இனிமேல் ஓட்டே போட மாட்டாங்க. நீங்க செஞ்சது அன்னைக்கு மக்களுக்கு அங்க பாதுகாப்பு கொடுத்து நல்ல விதமா செஞ்சிருந்தா எல்லாம் திரும்பி உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. அங்க கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாது அப்படின்னு சொன்ன அப்படி பயம் உங்களுக்கு என்னையா வந்துச்சு? மக்களை சாவடிக்கணும்னு நினைக்கிறீங்க? போய் மகேஷ யாரோ ஒருத்தர் பொய்யான அழுவாச்சு. எதுக்கு அழுவானோ? நீலு கண்ணீர் விடணும். இனிமேதான் இருக்கு உங்களுக்கு ஆப்பு. வரணும் விஜய்.